சாந்தி சிஸ்டர். நலமா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர், நலமா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரு மோசமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குது. அது பெற்றோர்களை வந்து ரொம்ப பதற வைக்கக்கூடிய சம்பவம். இல்ல ஒரு ரொம்ப ஃபேமஸான காலேஜ்லயே இப்படி நடக்குது. ஏன்னா ஃபேமஸான காலேஜ்னா லட்சக்கணக்குல காசு கட்டணும். அப்படி கட்டுறது வந்து பையன் பாதுகாப்பா இருப்பான்ற ஒரு நம்பிக்கையில தான் பாதுகாப்பு, நல்ல படிப்பு வரும். இப்படிதான் கட்டுறாங்க. ஆனா அப்படிப்பட்ட காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பையனே வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். அப்படிங்கிறதும், அந்த அடித்துக் கொன்றவர்களே அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களே, சக மாணவர்களே. அப்படிங்கிறதும் வந்து ஒரு பயத்தை உருவாக்குது, பெற்றோர்கள் மத்தியில. அ இப்பவே இப்படி இருக்குதுன்னா, இன்னும் போக போக உலகம் எப்படி மாறும்? அதனால நம்ம மீண்டும் இங்க பிறந்திறக் கூடாதுன்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்குது. ஸோ அந்த பையன் இறந்ததுக்கு வந்து 3 விதமான காரணங்கள் சொல்லப்படுது. அ 1 அந்த பையனும், அவனுடைய ரூம்மேட் வந்து கொஞ்சம் ஆ ரொம்ப சண்டை போடுற பையன் போல இருக்குது. அதனால சமையல்காரன் வந்து ஏதோ கஞ்சா அடிச்சிட்டு இருக்கும்போது, அத வந்து தட்டி கேட்டு அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை ஆயிருக்கு போல இருக்கு. சண்டை ஆன உடனே இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு இவங்க மேனேஜ்மென்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதுக்காக நாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சமையல்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க சமைக்க மாட்டோம்ன்ட்டு. அப்படின்னு அதனால அப்ப அப்படியே இருந்தா கூட, அதுக்காக நாங்க சஸ்பெண்ட் பண்ணோன்றாங்க. அப்ப சமையல்காரன் சொன்னா யார வேணாலும் சஸ்பெண்ட் பண்ருவாங்களா? தப்பு வந்து சமையல்காரன் மேல இருக்கும்பொழுது, அவங்க சொல்றாங்கன்றதுக்காக இவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்கன்றது, அது ஒரு மாரி எதுக்காக அடிச்சாங்க? ஏன்பா லேட்டா வரேன்னு கேட்டேன். அ அதனால இவங்க அடிச்சுட்டாங்க. அது வந்து நம்புற மாரியே இல்ல. ஸோ அத அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க தரப்புல. அடுத்தது இந்த பையனுடைய அப்பா, அம்மா சொல்றது என்னன்னா, என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த மாரி சமையல்காரன் பிரச்சனைக்கு எங்கள கூப்ட்டாங்க. ஆனா அங்க கேட்கறது வேற ஒரு கேள்வி கேட்கறாங்க. யாரெல்லாம் கஞ்சா வச்சிருக்கிறாங்க காலேஜ்ல? அதே வந்து இவங்க சொல்லும்போது, இல்ல நாங்க கஞ்சாவ பத்திலாம் கேட்கவே இல்ல. அப்படிலாம் ஒரு டாபிக்கே வரவே இல்ல. அந்த பையனும் சொல்லல, நாங்களும் கேட்கலன்ட்டு மேனேஜ்மென்ட் சொல்லுது. ஆனா இவங்க சொல்றாங்க, இத கேட்டாங்க. அப்ப வந்து இந்த மாரி ம் எல்லாத்தையும் அந்த பையன் சொல்லியிருக்கிறான். ஏன்னா, அப்படி அப்படி சொன்னா தான் உன்ன மறுபடியும் நாங்க ஜாயின் பண்ணுவோம். அப்படின்ட்டு அந்த ஒரு விசாரணை குழு கேட்டதுனால, இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். சீக்ரெட்டா வச்சிருப்போம்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, இப்ப அந்த பசங்க தான் யார் பேரெல்லாம் சொன்னாங்களோ, அவங்க தான் இவன அடிச்சிருக்கிறாங்க. நம்ம பேரெல்லாம் வெளில வந்துருச்சு. அப்படின்ட்டு கோபத்துல அடிச்சிருக்கிறாங்க. அப்படின்ட்டு அவங்க அப்பா, அம்மா சொல்றாங்க. ஸோ, அப்ப இவங்கள நம்பி சொன்னத அவங்க எப்படி இப்படி சொல்லலாம்? அப்படின்ட்டு பெற்றோர்கள் சொல்றாங்க. அத அப்படியே அரசியலாக்கி அது வேற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ, அடுத்தது வந்து ஏதோ சீனியர் அ ரூமுக்கு காலைல 5 மணிக்கெல்லாம் போயி, ஒரு கும்பலா போயி, இந்த இறந்த பையனும், அவனோட சேர்ந்த நெறைய பேர் போயி, சீனியர் பசங்க ஃபோன அடிச்சு புடுங்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தாங்க. அதுல ஒருத்தன் முகம் மட்டும் மாஸ்க் போடல. அதுதான் இந்த பையன். ஸோ இவன கண்டுபிடிச்சுட்டாங்க. அதனால இவன அடிச்சாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து போலீஸ் தரப்புல சொல்றதா சொல்றாங்க. ஆ ஸோ இந்த மாரி இத்தனை விஷயங்கள் போகுது. ஆனா இது எல்லாமே வந்து ஜெனரலா பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல ஆ அந்த கஞ்சா விஷயம் வந்து இப்பதான் நம்ப காலேஜ்ல படிக்கும்போதெல்லாம் அப்படி கிடையாது. ஆ பட் இப்ப அது அதிகமா இருக்கறனால, இத நம்பளால புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. பட் அந்த கோஷ்டி மோதல் இதெல்லாம் வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போதுல இருந்தே இருக்க தான் செய்யுது. சீனியர், ஜூனியர் பிரச்சனை. அது உண்மையில நடந்ததான்னு தெரியல. அப்படி ஒரு வேள நடந்து இருந்தால், ஆ இது வந்து ரொம்ப நாளா இந்த கோஷ்டிகளுக்குள்ள பிரச்சனை இருக்குது. அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு ரொம்ப நாளா அந்த சமையல்காரங்களுக்கும், இவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. அப்படின்ட்டு அதுவுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எது உண்மையோ, ஆனா ரொம்ப நாளா பிரச்சனை இருந்ததுன்னு மட்டும் தெரியுது. இவங்களுக்கு சஸ்பென்ஷன் குடுத்து அப்பா, அம்மா கூப்ட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போ சொன்னதாகவும், இவங்க போகல அப்படின்னு மேனேஜ்மென்ட்ல சொல்றாங்க. இவங்க வந்து இந்த பையன் தனியா வேற இடத்துல தங்கியிருந்தான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பையன் காலேஜுக்கு போகும்பொழுது தான் இது நடந்ததா சொல்றாங்க. காலைல 11 மணிக்கு ஏதோ நடந்ததா சொல்றாங்க. ஆ இன்னொரு தடவ என்னமோ ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஹெட்செட் விழுந்து அது
அத எடுக்கிறதுக்கு அந்த பையன் போனதாகவும், அந்த இடத்துல இந்த சமையல்காரங்கலாம் கஞ்சா இழுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்பதான் கூட இருக்கிறவன் கேட்டு கைகலப்பாயிருக்குது. பட் இவன் வந்து எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்னதா இப்படி வந்துட்டு இருக்குது. இதுல என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் தரப்புல ஒருத்தர் இப்ப பேசினாரு. அவரு என்ன சொல்றாரு, இந்த பையன் அமைதியான பையன் தான். என்ன ஒண்ணு இவன் யாரு கூட இருந்தாங்களோ, அந்த ரூம்மேட் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பையன். ஆ பிரச்சனைக்குரிய பையன்னா, இந்த மாரி சண்டை போடுறது, எதிர்த்து கேட்கறது, இந்த மாரி. அதனால தான் இவனுக்கு பிரச்சனை வந்தது. மத்தபடி இவன் அடிக்கல. அவன் தான் அடிச்சான்ட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒண்ணு வந்து பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கிற பசங்க, அமைதியா இருக்கிற பசங்கள ரூம்மேட்டா வச்சுக்க மாட்டாங்க. அமைதியா இருக்கிறவனுக்கு அமைதியா இருக்கிறவன தான் பிடிக்கும். அது இயல்பாகவே அப்படித்தான் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைதியா இருக்கிறவங்க இப்ப நம்ம காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கோ முதல்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் ஒருத்தர் பக்கத்துல உட்காருவோம். கடைசி வரைக்கும் அவங்க தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அது எப்படி நடக்குதுன்னே தெரியாது. ஆச்சரியமா இருக்கும். நம்ம எதேர்ச்சையா போய் ஆனா எதேர்ச்சையா உட்கார மாட்டோம். நம்ம அந்த ஒரு செகண்ட்ல முடிவு எடுப்போம். இவன் தான் நமக்கு ஈக்குவல் ஆனவன் அப்படின்ட்டு. அது அப்படியே தான் இருக்கும். அதே மாரி அந்த ஒரு ரொம்ப ரவுடிசம் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் அதே மாரி அந்த மாரி ஆட்கள் கூட தான் இருப்பாங்க. அப்படியே வேற இடத்துல உட்கார்ந்தாலும் டக்குன்னு மாறிக்குவாங்க. அது ஒரு நாள்லயே தெரிஞ்சிடும். அந்த இன்டர்வல் டைம அவங்களோட சேர ஆரம்பிச்சுருவாங்க. அதனால இது மாரி ஒரு அமைதியானவனும், மோசமானவனும் ஒண்ணா இருக்கிறது முதல்ல வாய்ப்பு கிடையாது. அது ஒண்ணு இருக்குது. ஒருவேள அப்படி இவங்க சொல்ற மாரி இருந்தால், ஒருவேள அந்த மாரி ஒரு ஆளு நம்ம கூட இருந்தா நமக்கு சேஃப்டி அப்படின்னு நினைத்தால், அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சம்பவம். ஏன்னா அதுதான் இப்ப பிரச்சனையில மாட்டி விட்டதே. இல்ல இந்த பையனுடைய உயிரே எடுத்துருச்சு. அதனால நமக்கு வந்து ஒரு அடியாள் மாரி ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சேஃப்டி கிடையாது எப்பவுமே. ஒண்ணு அவனுடைய உயிருக்கே சேஃப்டி கிடையாது. அவன் கூட இருந்த பாவத்துக்காக அந்த செஞ்சோற்று கடன் தீர்க்க வஞ்சத்தில் வீழ்ந்தாயடான்னு வருமே. அந்த மாரி நிலைமையில போய் மாட்டிக்குவோம். இது தெரிய மாட்டேங்குது யாருக்கும். இப்போதைக்கு பலமா இருக்கிறாங்க ஒருத்தங்க, பவர்ல இருக்கிறாங்க, பதவியில இருக்கிறாங்க, அ பணக்காரங்களா இது எதுவுமே அந்த நேரம் காப்பாத்தாது. இது வந்து பைபிள்ல இருக்கும் இந்த எச்சரிக்கை. நரகத்துல நரக தீயில் நீங்க வேகும்போது, உங்க பக்கத்திலேயே உங்க அப்பா, அம்மா, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் இருந்தாலும், உங்கள காப்பாத்த முடியாது அப்படின்னு இருக்கும். அந்த நரகம் எதுவும் இல்ல. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான். நரகம்ன்றது கீழ எங்கேயோ இருக்குது. வேற உலகத்துல இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கிடையாது. இதே பூமி தொடக்கத்துல சொர்க்கமா இருந்தது. இப்ப நரகமா இருக்குது. முதல் 2500 வருடம் இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமா மாறிடுச்சு. சொர்க்கத்துல எந்த கெட்ட குணமும் கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இதன் மூலமா தான் ஆ துக்கமே நம்ம அனுபவிப்போம், மற்றவர்களுக்கும் கொடுப்போம். இது எதுவுமே இல்லனாலே அங்க துக்கம் இருக்காது. அதனால தான் சிங்கமும், பசுவும் ஒரே நீரோடையில தண்ணி குடிச்சது அப்படின்னு பைபிள்ல போட்ட அந்த பெருமைக்குரிய இடமாக இருந்தது நம்ம பாரத பூமி தான். அப்படி இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நரகமாக 2500 வருடம் கழிச்சு மாறுறதுக்கு முக்கியமான காரணம், நம்மள அழியக்கூடிய உடம்புன்னு தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டோம். சொர்க்கத்துல இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வுல இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, ஆ யாரை பார்த்தாலும் அன்பு தான் வரும். இந்த மாதிரி ஒரு சுயநலமா யோசிக்க மாட்டாங்க. புலனின்பத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. அந்த புலனின்பத்தின் உச்சம் தான் காமம். இப்ப இந்த மாரி கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைசியில கலியுகத்தின் இறுதியில நடக்க தான் செய்யும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, கலியுகத்தின் பொழுது மக்கள் மோசமா தான் இருப்பாங்க. இங்க நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இங்க நல்லது ஜெயிக்கும்னு எதிர்பார்க்கிற மாரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அதனால தான் கிருஷ்ணரு பிரச்சனை பண்ற ஜராசந்த விட்டுட்டு துவாரகைக்கு போறாரு. கடலுக்கு நடுவுல போய் இருந்துக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் இதே மாரி ராமரு பெத்த அப்பா, அம்மாவே அவருக்கு எதிராக சதி செய்யும் பொழுது, அவர் விட்டுட்டு போயிடுறாரு காட்டுக்கு. தம்பிங்கலாம் சப்போர்ட் பண்ணா கூட. மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாலும் விட்டு போயிடுறாரு. ஏன்னா, இந்த சப்போர்ட் எப்ப நம்மள விட்டு போகும்னு தெரியாது. புண்ணிய கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் தான்.
கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நம்ம புண்ணிய கணக்குல 0ல வந்து தான் நிக்கும். ஆனா கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்கு தெரியுமா? நம்மள போய் பள்ளத்துல தள்றதுக்காக. அந்த தைரியத்துல போயிட்டீங்கன்னா, ஒரு டைம்க்கு அப்புறம் உங்கள சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த பையனே தனியா இட்டுட்டு போய் அடிச்சிருக்காங்க. அங்க யாருமே கிடையாது. 20 பேர் வரும்போது என்ன பண்ண முடியும்? சோ அதனால இந்த பாரதியார்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஓடி விளையாடு பாப்பா. அதுல வந்து தீமையை செய்தால், பாதகம் செய்தால் மோதி மிதித்து விளையாடு பாப்பாவாம். பையன் செஞ்சாலே அவன் நிலைமை மோசமாயிடும். பாப்பாலாம் அப்படி பண்ணா என்ன ஆகுறது? இல்ல அதெல்லாம் ரொம்ப தவறான அறிவுரை. அதே மாதிரி இப்ப மகாத்மா காந்தி காலத்துல வந்து அவர் போராடினாரு. அந்த டைம்ல ஓரளவுக்காச்சும் உலகம் நல்லா இருந்துச்சு. கலியுகமாவே இருந்தா கூட. இப்ப மோசமா ஆயிட்டே இருக்குது உலகம். சோ அந்த மாதிரி விஷயத்த எல்லாம் விட்டுட்டு துஷ்டனை கண்ட தூர விலகுன்னு ஜென்ரலாவே சொல்லுவாங்க பேச்சு வழக்குல. அதுதான் உண்மை. விலகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல தப்பு நடக்குது. நான் அதை மாத்த போறேன். நீங்க என்ன கடவுளா மாத்துறதுக்கு? இல்லையா? கலியுகத்தை சத்தியுகமா மாத்துறது கடவுளுடைய வேலைன்றார். உங்க வேலை கிடையாது. என்னால மாத்த முடியும்னு நினைச்சு மகாத்மா காந்தி வந்தாரு. என்ன மாத்திட்டாரு? இன்னும் உலகம் மோசமா தான் ஆச்சு. இல்லையா? அவருடைய பையனே அவரால மாத்த முடியல. அவருடைய பையனே ஒருத்தன் வந்து மோசமா தான் இருந்தான். அப்ப எப்படி மாத்த முடியும் உலகத்தையே? யாராலுமே மாத்த முடியாது. ஆனால் உங்களுக்கு பிடித்த உலகம் வரப்போகுது. சத்தியுகம் வரப்போகுது. அதுக்கு நீங்க தயாராகுங்க. சொர்க்கமாக இதே பூமி மாறப்போகுது. அதுக்கு நீங்க தயாராகுங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு இறைவனுடைய வழி என்ன? ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அவரை அப்பான்னு அன்பா நினைவு பண்ண உடல்ன்ற உணர்வை மறப்பீங்க. ஏன்னா இந்த உடம்புல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். மீண்டும் இங்க பிறந்துடக்கூடாது. அதுக்கு இந்த மாதிரி சம்பவங்களே நமக்கு ஒரு எச்சரிக்கை தான். இல்லையா? ஏன்னா இப்ப நம்முடைய குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்பவே பயமா இருக்குதுன்னும் போது இங்க மறுபடியும் நாமளே பிறந்தா என்ன ஆகும் உலகம்? இல்ல இப்ப ஏதோ கடவுள் கடிச்சிட்டாரு நம்ம மாறிட்டோம். ஆனா மறுபடியும் பிறந்தா இந்த உலகமே மோசமா இருக்கும். பாட புஸ்தகம் எவ்வளவு மோசமா மாறும்னு தெரியாது. இப்பவே பாரதியார் இவ்வளவு மோசமானதை சொல்லி கொடுத்திருக்கிறார். இது இல்லாம வரலாறு புஸ்தகம்ட்டு அடிதடியை தான் ஹீரோவா வச்சிருக்கிறோம். தப்பு பண்ணோம் ஒரு நாட்டை கொள்ளையடிச்சவங்களும் ஹீரோன்னு நினைச்சிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அதை படிக்கிறவனுக்கு திருடணும் தான் தோணும். இல்லையா? சோ இந்த மாதிரி மோசமான விஷயத்தை தான் எல்லாருமே போதிச்சுட்டு இருப்பாங்க. அதான் கலியுகம். கடவுள் மட்டும்தான் கரெக்டான விஷயத்தை போதிக்கிறார். அதுக்காகவே வந்திருக்கிறார் ஒரு வயோதிகர் உடல்ல. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் குமாரிகள். சோ இறைவன் கொடுக்கிற ஞானம் முரளின்னு சொல்றோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதனால இந்த அடிதடி ஹீரோயிசம் அதெல்லாம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் நமக்கு ஆப்பு வச்சிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு அதாவது அங்க காலேஜ்ல நீங்க சீனியரா இருக்கலாம். ஜூனியரை பிடிச்சி ரேக் பண்ணலாம். எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஆனா நாளைக்கு வாழ்க்கையில அந்த ஜூனியர் பெரிய இடத்துக்கு போயிருப்பான். அப்ப நீங்க அவன் முன்னாடி கை கட்டி நிக்க கூட கூச்சப்பட்டுட்டு இருக்க வேண்டியதா போயிடும். ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தும் இவன் அவனே கூட ரிஜெக்ட் பண்ணிடலாம். இவனை எதுக்கு நம்ம எடுக்கணும்ட்டு. ஏன்னா உலகம் எப்படி மாறுன்னே தெரியாது. இல்லையா? அந்த அகங்காரம் காட்டுறதுல பின்னாடி கண்டிப்பா ஆப்பு வச்சே தீரும். இன்னொன்னு நம்ம பக்கம் நியாயமே இருந்தால் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ண 4 பேர் வராங்களேன்ட்டு நீங்க எதிர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 4 பேர் திடீர்னு காணாம போயிடுவாங்க. இப்போ ஒரு கோர்ட்டு கேஸே இருக்குது. ஒரு சமீபமா அந்த மாதிரி ஒரு காதலர்கள் வெவ்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள். அப்ப வேற ஜாதி பொண்ணு எங்க ஜாதி பொண்ணோட நீ எப்படிடா பேசலான்ட்டு அந்த பொண்ணு ஜாதியை சார்ந்தவன் வந்து கொலை பண்ணிட்டான். அந்த பொண்ணு தான் சாட்சி சொல்லிச்சு. இது நடந்தே 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்சி சொல்லிச்சு. ஆனா இப்ப அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிடுச்சு. இப்ப மறுபடியும் சாட்சி சொல்லிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு அப்ப என்ன சொன்னேன்னு தெரியலன்னுச்சு. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஏன்னா கேஸ் எல்லாம் டக்குனா முடியும். அப்ப சினிமால அப்படி காட்டுவாங்க. வாங்க தைரியமா வந்து பேசுங்க. தைரியமா பேசினவனுடைய நிலைமை என்ன ஆகுன்றத தினம் நியூஸ்ல பாக்குறோம். நிஜத்துல பாக்குறோம். அதனால இங்க இறைவனை மட்டும்தான் பிடிக்கணும். மனிதர்களை பிடிக்காதீங்க. இறைவன் சொல்ற வழி மட்டும்தான் உங்களை வந்து இந்த கலியுகத்திலே சேஃபா வச்சுக்கும். அதுல கடவுள் சொல்றாருன்னா பணிவு தான் உங்களுடைய பாதுகாப்பு கவசம்ன்றார்.
பணிவு மாதிரி பாதுகாப்பு கவசம் எதுவும் கிடையாது. அப்ப என்ன ஆனாலும் அந்த பணிவு இருக்கணும். ஏன்னா கம்முன்னு அமைதியா இருக்கிறவங்கள வந்து யாரும் அடிக்க போறது கிடையாது. மோசமான பசங்களாவே இருந்தா கூட காலேஜ்ல கூட கம்முன்னு இருக்கிறவங்கள அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த சம்பவத்திலே கூட இந்த இறந்த பையனும் இன்னொரு பையனும் ஒண்ணா போயிருக்கிறாங்களாம். அப்ப சரி நீ இதுக்கும் சம்மந்தம் இல்ல நீ போன்ட்டு இவன மட்டும் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப அவனுங்களும் எல்லாரையும் ஒண்ணும் பண்ணலன்னு தெரியுதுல்ல. இல்லையா? சோ அதனால அந்த அந்த மாரி சப்போஸ் ஒரு மோசமானவங்க நம்ம தொடர்புல இருக்கிறாங்கனாலே, அந்த இடத்த விட்டு உடனடியா காலி பண்ணிட்டு ஓடி போயிடணும். ஏன்னா, ஒண்ணு அவன பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆவோம். இல்ல நமக்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா, அவனை எதிர்த்து நம்மளுடைய குணம், மிருக குணம் வெளிப்படும். அதனால அந்த இடத்த விட்டு வெளில போயிடணும். மொத்தத்துல இறைவன் நினைவுல இருக்கணும். இறைவன் ஞானத்தை எடுத்தவர்கள், அதே மாரி முயற்சி செய்றவங்க, அவங்க கூட இருக்கணும். மெயினா இறைவன் கொடுக்கிற ஞானம் முரளி. அதை வந்து தினம் தினம் கேட்கணும். அதுல தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பக்குவப்படுத்துறார். அப்ப டக்குன்னு நமக்கு தெரியும் இது தப்புன்ட்டு. நாம பாட்டுக்கு விலகி அமைதியா போயிட்டே இருப்போம். இல்லாட்டினா பிரச்சனை தான். இல்லையா? இந்த ஆ மரக்கட்டை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நெறைய ஊர்ல வெவ்வேறு பேர் சொல்லுவாங்க. அது அப்படியே ட்ரெயின் பூச்சின்னு கூட சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஊர்ந்து போய்க்கிட்டே இருக்கும். இப்படி நீங்க விரல வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இன்னாண்ட போய் இப்படி போகும். உங்கள எதிர்த்துலாம் சண்டை போட்டுட்டுலாம் இருக்காது. அது பாட்டுக்கு வளைஞ்சு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இயற்கை எவ்வளோ அற்புதமா போதிக்குது பாருங்க. இல்ல இதே பாம்பு கிட்ட எதிர்த்து நின்னா அது எதிர்க்கும். அதுக்கப்புறம் அதோடைய முடிவு என்ன ஆகும்? அத கொன்னுடுவாங்க. இதான் விஷயம். இல்ல அமைதியா போறத வந்து நம்ம கொல்லணும்னு நமக்கு தோணாது. அந்த மரக்கட்டையே இருந்துச்சுன்னா, நம்ம எடுத்து வெளியில தான் விடுவோமே தவிர, அத போட்டு அடிக்க மாட்டோம். ஆனா பாம்பு வந்துச்சுன்னா, இல்லையா? சோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். சோ இதை போதிக்கிற இன்னொரு விஷயம் என்னுடைய திறமை இருக்குது. அந்த அகங்காரமும் இருக்கக்கூடாது. சோ அதை வெளிப்படுத்துற மாதிரி அந்த அர்ஜுனன் கதைய சொல்லுங்க சிஸ்டர். நிச்சயமா பிரதர். இந்த காலத்துக்கு தேவையான நல்ல விஷயங்களா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த திறமைய வெளிப்படுத்துறது அது பத்தியும் நம்ம பார்க்கணும். அகங்காரம் எனக்கு எல்லாம் தெரியும். இந்த கால பையங்களுக்கு நெறைய பேருக்கே இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும். எப்படின்ற ஒரு ஈகோ இருக்குது. அதோட நம்ம சேர்ற இவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் அதுங்களே வந்து நம்ம லைஃப நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றதும் தெரியும். இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பஞ்ச பாண்டவர்கள்லயும் 5 பேர்ல அவர் தேர்ந்தெடுத்தாரு. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து பணிதல் குணம் இருந்தது. ஆனா அப்பப்ப அகங்காரம் தலை தூக்கும். அப்ப தலை தட்டி விடுறதுக்கு கிருஷ்ணர் இருந்தாரு. அப்ப அதுவரை அவருடைய இது வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. சோ அதனால நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஆள்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, குருஷேத்திர போர். அதிலேயே வந்து 18 நாள் யுத்த முடிவுல வெற்றி பெற்றுட்டாங்க இல்லையா பாண்டவர்கள். அப்ப வந்து வெற்றி பெற்று அந்த எல்லாம் வரவேற்று கோஷமிடுவாங்க. அப்ப அர்ஜுனன் வந்து ரதத்துல கிருஷ்ணரோட வந்துகிட்டு இருக்கான். அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து சாரதி இல்லையா தேரோட்டி. இத ப்ரொசீஜர் படி பாத்தீங்கன்னா, வந்து தேரோட்டி இறங்கின பிறகு இந்த வெற்றி பெற்றவர்கள் வந்து அப்படியே போவாங்க. மலர் தூவி வரவேற்பாங்க. அதுதான் முறை. இப்ப கிருஷ்ணர் வந்து இறங்குவாரு அப்படின்னுட்டு அர்ஜுனன் பாத்துக்கிட்டே இருக்காப்ல. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, "நீ இறங்கு" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவன் சொன்னது கேட்டுருவான் இல்லையா? அதனால உடனே இறங்கிட்டான். இறங்குன பிறகு கிருஷ்ணர் வந்து அந்த மேல அனுமார் கொடி பறக்கும். அனுமார வணங்கி, "உங்க வேலை முடிஞ்சது. நீங்க போலான்னு" சொல்றாரு. அப்ப போன பிறகு இவரு இறங்குறாரு. உடனே அந்த தேர் வந்து தீப்பற்றி எரிஞ்சிருது. பயங்கரமான கொழுந்து விட்டு எரிஞ்சு இது முடிஞ்சிருது. அப்ப அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னன்னு கேட்கிறான். "நீ நினைக்கிற நான் தான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சேன். நான் தான் வெற்றி பெற்றேன்" அப்படின்ற அவனுக்கு அகம்பாவம் இருக்குது. பணிவு குணம் வந்து முக்கியமா இருந்தாலும் அப்பப்ப மனுஷனுக்கு அகங்காரம் வந்துருது. அப்ப வந்து உனக்கு அந்நேரம் புரியாதுன்றதுனால நான் டக்குன்னு இறங்க சொன்னேன். இப்போ உனக்கு பார்வையிலே உனக்கு கண்ணுக்கு கூடாவே தெரியுது. அப்ப வந்து இந்த அகங்காரத்துல இருந்ததுனால கடவுள் தான் உன்னுடைய தேரை காப்பாத்தினாரு அப்படின்றதே மறந்துட்ட. எத்தனையோ அஸ்திரங்கள், திவ்யாஸ்திரங்கள், பீஷ்மர், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன் போன்ற பெரிய பெரிய வீரர்கள், கர்ணன் இவங்கெல்லாம் இந்த அஸ்திரங்கள்ல அவனை தாக்காம பாதுகாத்தது அவன்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா கிருஷ்ணருடைய வல்லமையும் அந்த அனுமாருடைய கொடியில பறக்கிற இதுவும் தான் அவனை வந்து காப்பாத்தி இருக்குது அப்படின்றது அவனுக்கு தெரியணும் அப்படின்ட்டு விளங்க வச்சாரு. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்கிறோம் அப்படின்னாவே
இந்த மாதிரி நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இட்டற் பொருட்டு அப்படின்னு திருக்குறள் சொல்லுவாரு. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது சும்மா கலகலப்பா பேசிட்டு சிரிச்சுட்டு போறதுக்கு இல்ல. ஏதாவது தவறு செஞ்சா இடிச்சுரைக்கணும். நீ இது பண்றது தவறு அப்படின்னு எடுத்து சொல்றவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பாக்குறப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற, அடிதடி பண்ற, இந்த மாதிரி இவங்க தான் ஒண்ணா சேர்றாங்களே. நாளைக்கு இவங்களுடைய குடும்பம் வந்து எவ்வளவு பாதிப்பாகும். இப்படி ஜெயிலுக்கு போய் வந்தாங்க அப்படின்னாலாம் அந்த குடும்பத்துக்கு நாளைக்கு எவ்வளவோ தலைகுனிவு ஏற்படும். அவங்கள அங்க போனாவே எல்லாரும் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நீ உன் நண்பர் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கல்லூரி வாழ்க்கையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இது அமையணும். இல்லைன்னா தனியா கூட இருக்கிறது வந்து பெட்டர். சேஃப். ஏன்னா அதுக்கு பிறகு நம்மளுக்கு தனியா உதவி தனியா செய்யறது இருக்கிறது தான் சேஃப்டியே. அது அது நிறைய கரெக்ட் பேருக்கு தான் தெரிய பிரதர். மாட்டேங்குது. ஏன்னா பல விதத்துல சேஃப்டி, கெட்ட பழக்கம் வராம இருக்கும் மெயினா. ஆமா. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. உண்மை என்னன்னா காலேஜ் ஸ்கூல் போய் தான் எல்லாரும் கெட்டு போறதே. அது வரைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குற பொண்ணெல்லாம் அக்கா தங்கச்சி இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல போன பிறகுதான் அப்படியே அந்த லவ் கிவ் இந்த பசங்க எல்லாம் பேசும்போது நமக்கே அப்ப நம்ம தான் தப்பா இருக்கிறோமோ அப்படின்னு நம்மளும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்துரும். சோ இந்த கஞ்சா கலாச்சாரம்லாம் அப்படிதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, அப்ப குழந்தைங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். பிரம்மகுமாரி ஆக்கி நீங்க அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் சேஃப்டி. வேற எங்கேயுமே சேஃப்டி கிடையாது. இப்போ ஒரு நியூஸ் வந்தது, சர்ச்சில் பாதிரியாரே சேர்ந்து அடிச்சுக்கிட்டாராம். பாதிரியார் மேலேயே கேஸ் போட்டாங்க, ஒரு 2 கோஷ்டி. ஏன்னா யாருக்குமே அமைதியா இருக்கக்கூடிய வழியை போதிக்கல யாரும். மனிதர்கள் தானே எல்லா மதத்தையும் உருவாக்குனது. இப்ப இங்க கடவுள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார், என்ன ஆனாலும் நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நான் கேரண்டின்ற. நீங்க இல்ல நாங்க பாத்துக்கிறோம்னா கடவுள் விட்டுருவார். அப்ப கடவுள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையோட நீங்க கடவுளை புடிச்சிட்டு இருங்க. உங்களை என்ன வேணாலும் திட்டட்டும். இந்த விஷயம் மட்டும் இல்ல, குடும்பத்துல பிரச்சனையா இருக்கட்டும், துரோகம் எல்லாமே நடக்கும் தான் இல்லையா, சொத்து பிரச்சனை நீங்க பாட்டுக்கு அமைதியா இறைவன் நினைவுல இருங்க, நான் பாத்துக்கிறேன்ற. உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இறைவன் சொல்ற மாதிரி நீங்க அமைதியா ஒதுங்கி போயிடணும், அவ்வளவுதான். இல்ல நான் அங்கதான் இருப்பேன். இப்ப இந்த தம்பிக்கே வந்து அங்க பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது. தெரிந்த பிறகு அது தெரியல, உண்மையில சஸ்பெண்ட் பண்ணி அந்த ஊருக்கு ஏன் வந்தாங்க அது தெரியல. வந்தாங்களா இல்ல அவங்க போய் சொல்றாங்களான்னு தெரியல. பட் அப்படி இருந்தா அந்த இடத்த விட்டு நம்ம விலகி இருக்கணும், சேஃபா இருக்கணும். பட் ஆனா ஒன்ஸ் பிரச்சனையில மாட்டினா சேஃபா இருக்க முடியாது. ஏன்னா எதிர்பார்ட்டிக்கு ஒரு ட்ரிகர் ஆயிடுச்சு இல்ல. ட்ரிகர் ஆன அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு முடியுமோ விலகி போறதுதான் பெட்டர். அது ரொம்ப இப்ப சமீபமா நியூஸ்ல வந்தது, ஒரு 10வது படிக்கிற பையன் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே அப்படியே லவ் பண்றேன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ஐயோ அதெல்லாம் கிடையாதுன்னு போனவொடனே அதை ஒரு பையன் பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட்ல போட்டு கொடுத்துட்டான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல. உடனே மேனேஜ்மெண்ட்ல கூப்பிட்டு கேட்கும்போது வாத்தியார கண்ணா பின்னான்னு திட்டுறான். அதை சொன்ன பையனை எல்லாரும் முன்னாடியும் அடிக்கிறான், எட்டி உதைக்கிறான். யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. சோ இங்க என்னன்னா இதுதான் நம்ம எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்க. இன்னொன்னு, அந்த பையன் அப்படிப்பட்டவன் தெரிந்து அந்த பொண்ணு ஏன் பேசுறா? இப்ப பாருங்களா, அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் தூண்டுகோலா இருந்திருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்குமே சேஃப்டி கிடையாது. அவனுக்கு டிசி கொடுத்துட்டாங்க, ஆனா அந்த பொண்ணுக்கு சேஃப்டி எப்படி சொல்ல முடியும்? இல்ல ஏதோ ஒரு கிராமம்னு நினைக்கிறேன். நீ உன் கோபத்துல என்ன வேணாலும் பண்ணலாம்ல. எவ்வளவு நாள் தான் நம்ம பாதுகாப்பாவே இருக்க முடியும்? அது மாதிரி ஒரு ஊர்ல வந்து ஏதோ ஒரு காரணத்தினால லவ் பண்ண பொண்ணு கிராமத்தெல்லாம் பாத்ரூம்காக காலைல வருவாங்க இல்லையா, அப்ப ஒளிஞ்சிருந்து கொன்னு இருக்கிறான். சோ இந்த காதல் ரொம்ப டேஞ்சரானது, கஞ்சாவை விட மோசமானது. சோ அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை அமையாது, வாழ்க்கை அழியத்தான் செய்யும். அதுல இருந்தும் விலகி இருக்கணும். சோ இது எல்லாமே நம்ம அந்த பிரம்மகுமாரிகள் ஞானம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். சரி. முக்கியமா பக்தி தான் அந்த ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே ஆகாது. இப்ப 2 பொண்ணுங்க மது குடிச்சு இன்னைக்கு இது போட்டிருந்தா இல்லையா, இன்னைக்கு கூட ஒரு வைரலா ஒரு வீடியோ பார்த்தேன். 2 பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் மது குடிச்சிருக்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி பிள்ளைங்க யூனிஃபார்மோட வந்து மது குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறத அவங்க கிளாஸ்மேட்டை எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. முதல்ல அது வந்து ஹெச்எம் வந்து இது இங்க எடுத்தது இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க போல இருக்கு.
அப்ப இது வந்து அங்கதான் எடுத்தாங்கன்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள ஏதோ வேலை ஏதோ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ வந்தது. இந்த மாரி சின்ன வயசுலயே இந்த பொண்கள் இவ்வளவு கெட்டு போறதுக்கு அது முக்கியமான காரணமே பேரண்ட்ஸ் பக்திய இந்த மாதிரியா நல்ல ஒரு பாதைய காமிக்காததுதான். இப்ப பிரம்மகுமாரிகள் ஞானம் மாதிரியான அது ஒண்ணு. ஞானம் வந்து அது உலகத்திலே ஒண்ணு. இல்ல. ஆன்மீகமும் இல்ல. சினிமா அதான் எல்லா ஆமா, வீட்லயும் கேபிள் இருக்குது. கேபிள்ல ஃபுல்லா தண்ணி அடிக்கிறது இத தானே காட்டிட்டு இருக்கிறாங்க பாட்டுலயே. ஆமா. அப்ப அத ம். பார்க்கிறவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆக தான் செய்யும். சரி. அது ஒண்ணு இருக்கு. அதான் இப்ப பிரம்மகுமாரிகள் ஞானம் மட்டும் தான் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கவசம். வேற எதுவுமே ஆமா. பாதுகாக்காது. அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் ஓம் வாட்சிங். சாந்தி. தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்